ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காதில் வலி வந்தால் உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை நைட் நேரமாக இருந்தால் வெயிட் பண்ண தான் முடியும் நம்மளால். அப்படி காதில் வலி வரும்போது நம்ம வெயிட் பண்ணாமல் வலி அதிகமாகிட்டே தான் போயிடும். நான் சொல்கிற ஒரு முதலுதவி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் கட்டுப்படுத்தக்கூடியது. பொதுவாக இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி காதில் உள்ளே போயிட்டு சரியாக அதை துடைக்காதனால, சில பேருக்கு சளி பிடிக்கிறதுனால, அழுக்கு அதிகமாக சேர்ந்ததுனாலையும் இது நமக்கு இந்த காது வலி வர்றது. இந்த காது வலி வந்தால் நீங்கள் நைட்டில் டயத்தில் காது வலிக்கு வெளியில் ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் வெயிட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எதுவும் போடாமல் ஒரு பாத்திரத்தை அப்படியே சூடு பண்ணுங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்து அந்த பாத்திரத்தில் நல்லா சூடு ஏற வரைக்கும் அந்த துணியை வச்சு உங்கள் காதில் கொஞ்சம் இளஞ்சூடாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி காதில் வச்சு எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் வச்சு எடுக்கும்போது ஹீட் மூலமாக அந்த உள்ள வலி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதிலே உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு காது வலி விட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் வச்சு கொடுக்க சூடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்ச்சலுக்கு எவ்வளோ நீங்கள் பேராசிட்டமால் அளவு சிரப்பு கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு சிரப்பு 5 ml அல்லது 2 ml 3 ml போட்டு கொடுப்பால காய்ச்சலுக்குன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அந்த அளவுக்கு கொடுத்துங்க சிரப்பு. பெரியவளுக்கு இதே மாதிரி வலி இருந்துச்சுன்னா காதில் நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட்டை ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், காது வலி முற்றிலும் உங்களுக்கு சரியாயிடும். இந்த ஈஸியாக அந்த ஹோம் ரெமடியை வீட்டிலே செஞ்சு உங்களுக்கு இந்த காது வலி சரியாயிடும். உங்களுக்கு காது வலி இந்த ஹோம் ரெமடியை செஞ்சு உங்களுக்கு சரியாக இருந்தால் கீழே கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.